ஸோ ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கலியான ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருந்தது. ஸோ முதலாவதாக நான் யாரை கூப்பிட போறேன்னா தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இயக்குனர் குணா சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு ரோல், ஐ திங்க் எந்த படம் அவர் எடுத்தாலுமே ஐ திங்க் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப ப்ராமிசிங்கான ரோல் பண்ணக்கூடிய இந்த கதாநாயகன் நட்டி நடராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் சரண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் மற்றொரு நாயகனும் இருக்காரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So I would like to call upon நிஷாந்த் ரூஜோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கதாநாயகி பதினி குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கணும். பாடினி குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டைரக்டர் மைக்கேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக I would like to call upon டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக எடிட்டர் வில் சி ஜே சசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கேமராமேன் பெருமாள் மணிவண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக PRO விஜய் முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லியாச்சு. So கண்டிப்பா ஒரு படம் நல்லபடியா வந்திருக்குன்னா நிச்சயமா ஐ திங்க் இட்ஸ் டைம் டு அப்ரிஷியேட் த டெக்னீஷியன், த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த டீம் மெம்பர்ஸ். ஸோ ஒரு சின்ன மரியாதை நிமித்தமாக ஒரு ஷால்வை அணிந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன மரியாதை செலுத்தும் நேரம். ஸோ முதலாவதாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ஆதேஷ் பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன மரியாதை நிமித்தமாக சோ முதலாவதாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ஆதேஷ் பாலா அவர்களை ஒரு சின்ன அதான் ஷால் போடுதான். ஆதேஷ் பாலா யார் போட போறா? ஓகே, டைரக்டர் சார். ஓகே, ஸோ ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஷால் வந்து டெஃபினெட்லி ஒரு தேங்கிங் தருணமாக தான் இருக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தி டைரக்டர் டு டூ த ஆனர் டு ஆதேஷ் பாலா அவர்கள் ப்ளீஸ். டைரக்டர் அடுத்தபடியாக மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர் சார் டு டு தி ஆனர் ப்ளீஸ். ஓகே, ராஜன் சார் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அடுத்தபடியாக I would like to call upon SR Anand Kumar அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request the director to do the honor please.
அடுத்தபடியாக RSR ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக லிப்யா ஸ்ரீ அவர்களை, அடுத்தபடியாக ராஜநாயகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request the producer sir to do the honor please. அடுத்தபடியாக எடிட்டர் வில் CJ சசி, அடுத்தபடியாக எடிட்டர் வில் CJ சசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டைரக்டர் சார். அடுத்தபடியாக அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் சோலை அன்பு பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சவுண்ட் டிசைனர் RK அஸ்வத், அடுத்தபடியாக நடன இயக்குனர் அபிசன் ஜெயராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request producer sir to do the honor please. அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கர் நாதன் லீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக 5.1 மிக்சிங் ஆனந்த் அவர்களை ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கர் நாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் சார். அடுத்தபடியாக 5.1 மிக்சிங் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆனந்த் அவர்களுக்கு I request director sir. அடுத்தபடியாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அக்கரை பாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக DI கார்த்திக் வி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திக் வி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மேனேஜர் ராஜன், அடுத்தபடியாக CG பிக்சல் ஆர்ட்ஸ் துரை விநாயகமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விநாயகமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மேக்கப் மேன் T ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் V முத்து MSTK அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக from Trend Music Jitesh, I call upon Jitesh onto the stage please. ஒரு சில காரணம்னால ராஜாராம் மூர்த்தி சாரால வர முடியல, so I request Jitesh to do it. Thank you so much. And அடுத்தபடியாக உதவி இயக்குனர்கள் யா அவர்களை மேடைக்கு, yes please யா. அடுத்தபடியாக சிவா அவர்களை அழைக்கிறோம். சிவா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம படத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ முதலாவதாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்களை. I request director to do the honor please.
அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு அவர்களுக்கு. அவ்வளவுதான். அடுத்தபடியாக நட்டி சார் அவர்களுக்கு. I request producer sir to do the honor please. அதுதான் 5 பேர் பேசுறாங்க, எனக்கு கன்ஃபியூஸ். அடுத்தபடியாக பாடினி அவர்களுக்கு. அடுத்தபடியாக நிஷாந்த் ரூஷோ அவர்களுக்கு. அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சரண்குமார் அவர்களுக்கு. அடுத்தபடியா கே ராஜன் ஐயா அவர்களுக்கு. I request கஸ்தூரி ராஜா sir to do the honor please. கஸ்தூரி ராஜா sir. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான் இருக்காங்க. அடுத்தபடியாக டைரக்டர் குணா சுப்பிரமணியம் அவர்களுக்கு. I request producer sir to do the honor please. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலன் அவர்களுக்கு. I request கஸ்தூரி ராஜா sir to do the honor please to the producer. Thank you. அடுத்தபடியாக PRO கார்த்திக். I request நட்டி sir to do the honor please. அவ்வளவுதானே? Thank you so much. So முதலாவதாக I would like to call upon டைரக்டர் குணா சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். ஜாம்பவான்களை, ஸ்டார்களை உங்க எழுத்துக்களாலும் உங்களோட வர்ணனைகளாலும் உங்களோட விமர்சனங்களாகவும் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், மீடியா உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். என் பெயர் குணா சுப்பிரமணியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நான் இங்க இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்பப்போ வந்து அந்த கார்னர்ல நிற்பேன். இன்னைக்கு இங்க நிக்கிறேன். என் முன்னாடி இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது என்னதான் நமக்கு தைரியம் இருந்தாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் நடுக்கமாத்தான் இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்றேன். தவறு இருந்தா நான் திருத்திக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்தபடியா நான் முதலாவதா எல்லாரும் மாதிரி எனக்கும் கொஞ்சம் கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அதிகம் சின்ன வயசுல இருந்தே. அதனால நான் நினைப்பேன், எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்க தமிழையா சொல்லி கொடுப்பாரு, எங்க பாரின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல் வாத்தியார்
தமிழையா. அவர் சொன்ன எல்லாமே எனக்கு படிப்பில் ஞாபகம் இருக்கா. சில விஷயங்கள் மட்டுமே ஞாபகத்தில் எடுத்துக்குவேன் நான். அதில் அது மட்டும்தான் புரிஞ்சுது. எண்ணிய அங்கு எய்துபை எண்ணிய திண்ணிய ராகப்பேரின் அப்படிங்கிற குரல். அதே மாதிரி எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்ற விவேகானந்தரோட பொன்மொழிகள். இதெல்லாம் ஞாபகத்திலேயே எனக்கு இருக்கும். அதை நோக்கி சரி நம்ம இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஓடின ஓட்டத்தில் இப்போ நிற்கிற இடம் இந்த இடம். இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, நாங்களாம் அடையாளம் தெரியாமையே எங்கேயோ ஒரு ஊரில், ஏன்னா சரியான தடத்துக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்க அத்தனை தீமையான பழக்கங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆமாம், அப்படி அதெல்லாம் கடந்து நான் நினைக்கிற அந்த கடவுள் சிவன் பார்வதியா, சிவனா எங்க ப்ரொடியூசர் சார் தோன்றுவார்னு அது மட்டும் நான் நினைக்கல. பார்வதியா எங்க மேடம், எங்க சுகுணாராம மேடம் சாரோட வைஃப், அவங்க சிவன் பார்வதியா இருந்து அதாவது வழி நடத்தி நீ டைரக்ட் பண்ணுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு பேஷண்டா தான் அவர்கிட்ட நான் அறிமுகமானேன், எங்க சார்கிட்ட, ப்ரொடியூசர் சார்கிட்ட. அப்போ சொன்னார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்படி போனேன், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், குடும்பம் வேற, அதையும் காப்பாற்றணும், அப்படியே ஓடிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு. சரி ஒன்று பண்ணுவோம் ஒரு நாள், சரியா அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்துச்சு. ஒன்று பண்ணுவோங்கண்ணா, ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் இது பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம வாழ்க்கையில நம்மளும் வாழ்ந்துட்டோம், நம்ம மூலமா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு அப்படி சொன்னாரு. ஓகே சார், எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல கேட்டேன். அப்புறம் அவரே ஒரு ஸ்டோரி சொன்னாரு, இந்த மாதிரி இது இப்படி போகுது இந்த மாதிரி அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு 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 தகவல் மெசேஜ் சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு. இதை ஸ்கிரீன் பிளே பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணணும். இந்த சீசா உருவாச்சு. இந்த சீசாங்கிறது இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கிறதுக்கு என்னோட கடவுள்களான எங்க சார் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த முகம் தெரியாத ஒரு நபருக்கு தன்னோட முகத்தை கொடுத்த எங்க தலைவன் நட்டி சார், உண்மையாலுமே யாரோ ஒருத்தன், நான் பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டாகவும் பெரிய டைரக்டர் எங்க சார்லாம் இருக்காரு. நான் சார்கிட்ட எல்லாம், ஜனா வெங்கட் சார்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல, ரொம்ப நன்றி சார். ஆனா அவர் கூடவே அவருக்கு ஹெல்ப்பா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் கவனிப்பேன். சார் நான் இதை எடுத்துக்கிறேன், அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையும் கொடுத்து எங்க நட்டி சார், அங்க உட்காந்துருக்காங்க இன்னொரு சார் நவீன் கிருஷ்ணா சார், இவங்க கிட்ட எல்லாம் நான் உரிமையோட, அவங்க கூட எல்லாம் நான் உதவி இயக்குனரா இல்ல, அவங்க கூடவே பயணிச்சுட்டு அவங்களை எல்லாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவங்க படத்துல எல்லாம் இழுத்து போட்டு ஏதாவது ஒண்ணு தூக்கி வைக்கிறது, வேலை பார்க்கறது, என்ன பண்றாங்க சார், லெஃப்ட் சொல்றாங்க, ரைட்டு சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, டாப் ஆங்கிள் சொல்றாங்க, லோ ஆங்கிள் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிப்பேன். ஆனா அவங்க அந்த உரிமை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு அசன் டைரக்டர் இல்லாட்டி கூட குணவா அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டா என்ன எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி மிருகம் சாமி சார், இவங்கெல்லாம் நான் உதவி இயக்குனரா இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணல, எல்லா படத்துலயும் நடிக்கிறதுக்கு தான் போனேன். ஆனா நடிக்க போறதுல அது ஒரு காரணமா வச்சுக்குவேன். நான் போயிட்டு அங்க நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத, அது அப்படி வந்தவன். இப்படி யாரோ ஒருத்தனுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில நிறைய சொல்லுவாங்க, மோசமான மனிதர்கள் இந்த உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் வேகமா பேசிடுறேங்க, சொல்ல வேண்டிய கடமை அதனால சொல்லிட்டு இருக்கேன். மோசமான மனிதர்கள் நிறைய இருக்காங்க, கவனமா இருக்கணும்ட்டு. ஆனா தேடுனா தங்கமும் வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம் வைரம் முத்து எல்லாமே இங்க உட்காந்துருக்கு. என்னோட வைரம் என்னோட நட்டி சார். அப்பா, அவரை பார்க்கும்போது எங்க ஸ்கூல்ல KS வாதியார்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பார்த்தாலே பயமா இருக்கும், அவர் நடந்தாலே பயம், அவர் பார்த்தாலே பயம், நாங்கெல்லாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே, அந்த அளவுக்கு இருக்கும். சாரை பார்க்கும்போது எனக்கு அந்த முகத்துல எந்த படத்துலயும் சார் அழுது நடிச்ச மாதிரி எனக்கு தெரியலையா, சார் அப்படியே கம்பீரமாவே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு சார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வராது. சார்கிட்ட போய் உட்காந்தேன்னா திக்குவேன் நான், அந்த மாதிரி எனக்கு இருக்கும். சார்கிட்ட அது என்னமோ தெரியல, கமல் சார் சொல்ற மாதிரி என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி அவரு இப்ப கூட அவரை பார்த்தாங்க நின்னுக்குது, இங்கிட்டு நின்று பேசும்போது நல்லா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு மனிதநேயமிக்க மனிதர்,
சாதாரண ஒரு பையன், இவனுக்கு ஏன் செய்யணும்? பணம் அவருக்கு நிறைய அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷன்ல வச்சு பாதுகாப்பா கேரவன்ல வச்சு பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் பண்றேன்பா உனக்காக பண்றேன் டைரக்டர்னு என்ன முதல் கூப்பிட்டாரு. ஐயோ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டைரக்டரா என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ பறப்பாங்க. இந்த சினிமால நம்ம சிஜில சங்கர் சார் காமிக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டரா அப்படின்னாரு. எப்பா இன்னமும் என் காதுல வந்து அது மொத்தா தாட்டி என்ன டைரக்டர்னு கூப்பிட்ட, டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்ட ஒரு நபர் என்னால சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இப்ப கூட எனக்கு என்னன்னாக்கா என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்க நிற்கும் போது. அந்த அளவுக்கு நான் நட்டி சாரோட பாக்குறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல நடிகர், சூப்பரா நடிகர், பக்காவா பேசுற, டயலாக் டெலிவரி பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறைய. அது அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும். இந்த படத்துல அவரை நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை சார், நன்றி சார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த முதல் பையனை வந்து எனக்கு அவ்வளவு அனுபவங்களை கொடுத்துச்சு. நண்பர் அன்பு தம்பி நிஷாந்த் ரூஷோ ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிள்ளையா பேசுவேன், இருந்தாலும் கொஞ்சம் தப்பா இருந்தா எடுத்துக்காதீங்க. நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. நல்ல அந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதாவது இவரை சொல்லும் போது நட்டி சாரை சொல்லணும். ஏன்னாக்க இப்படி ஒரு கோ ஆர்டிஸ்டா இன்னொருத்தர் வந்து படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கும்போது, டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கும்போது அதையும் நினைக்கல நட்டி சார். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல வந்து நம்ம சார் வந்து நம்ம நண்பர் நிஷாந்த் ரூஷோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு, ஒரு நல்ல நட்சத்திரமா வருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாடினி குமார், எங்க படத்தப்பதான் இவங்க அந்த வெப் சீரிஸ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது முன்னாடியே வந்துருச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறோம். நீங்க லேட்டஸ்டா நடத்துவீங்க, பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு, அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. கிளிசரின் போட்டுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டு போய் கொடுக்கும்போது, இல்லை சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க. அந்த டேக்ல அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ண அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் கொண்டு போனேன், இந்த மேக்கப் பண்ணுங்கப்பா, கிளிசரின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது டக்குன்னு அதை இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு போட்டு அப்படி நடிச்சிருவீங்களான்னு கேட்டால் அப்படி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். வாழ்க வளமுடன், நல்லா வருவீங்கம்மா. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, பெரியவங்க இருக்க இடத்துல வாழ்த்துறதுனால நீங்க வந்து பெரிய ஆளா வருவீங்க. நன்றிம்மா. அதே மாதிரி வந்து எங்க படத்துல யார் பேராவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பா எடுத்துக்கீங்கன்னு நான் முக்கியமானவங்க அப்படிங்கறதுல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முக்கியமானவங்க எல்லாருமே அதுல வந்து நான் குறிப்பிட்டு சில பேரை நேரம் கருதி மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம மூர்த்தி ஒரு சூப்பரான ஆக்டர், வளர்ந்துகிட்டு வர்றாரு, நல்ல நண்பர், ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நண்பர் அன்பு தம்பி கார்த்தி, RSR ரவி கார்த்திங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அழகா வளர்ந்துகிட்டு வர்றாரு, ஒரு முக்கியமான ரோல்ல பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ராஜநாயகம், எங்க சார் மஞ்சக்குருவின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ப்ரொடியூசர் அந்த குங்ஃபு ஃபைட்டர், குங்ஃபு மாஸ்டர் நம்ம படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் வந்து SR ஆனந்தகுமார் இந்த படத்துல ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. என்னோட இணை இயக்குனர், இந்த படத்தோட இணை இயக்குனர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என்னோட உதவி இயக்குனர்கள் யாசிக்கு, சிவா, பொன்னி, ஜெயராம் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேடையில நான் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னாக்க, நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள் அதான் நண்பர் அந்த பக்கம் சாரி பிரதர், ஏன் அப்படி இதுல ஓவர்லேப்ல இருக்கீங்க? நன்றி பிரதர். அது ஆதேஷ் பாலா ரொம்ப நல்ல கேரக்டர், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஃபேஸ்புக் இதுல எல்லாம். அருமையான நண்பர், உற்சாகம் தர மாதிரி இருக்கும் அவரோட ஒவ்வொரு பேச்சும். தட்டி கொடுப்பாரு, நல்லா இருங்க, நல்லா சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அவரு நல்ல நடிகர், நம்ம ஒரு நல்ல காமெடி நடிகர் சிவராமன் அவங்க சன்னு. ரொம்ப நன்றி பிரதர், நீங்க நம்ம படத்துல இருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் வந்து ஆமா, அவர் கதாநாயகன்ல கடைசியா சொல்லணும். சரண் வந்து கதாநாயகன், கடைசியா சொல்லிடுறேன், டக்குன்னு போயிடுவோம். அப்புறம் என்னன்னாக்கா, நான் பார்த்து வியந்த என்னோட இயக்குனர்கள் ரொம்ப எனக்கெல்லாம் நான் அழுவேன். அந்த ஆசை ராசாவே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுல எல்லாம் சாரோட, கஸ்தூரி ராஜா சாரோட
அந்த அந்த ஒவ்வொரு இதுலயும் தண்ணி வந்துடும் எனக்கெல்லாம். இந்த அழுக சீன், சிரிக்கிற சீன்ல கூட உருன்னு உட்காந்து பார்த்துருவேன் நான், அவ்வளவு சீக்கிரம் சிரிப்பு வராது. இந்த அழுக சீன் மட்டும் படத்துல வந்துருச்சுனாக்க எனக்கு ரொம்ப கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த மாதிரி சாரோட படங்கள்ல அவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர்கள்ல பாரதி ராஜா சார், கஸ்தூரி ராஜா சார் இப்படி ரைமிங்கா சொல்லிட்டு வரும்போது நான் நேசிக்கிற, என் மனசு ஒப்புக்கிற, நான் வந்து டாப்னு நினைச்ச என்னோட இயக்குனர்கள்ல எங்க 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 ஐயா கஸ்தூரி ராஜா சார். அவர் என் போன்ல பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால் அதை நான் சொல்றேன். கஸ்தூரி ராஜா சார் அவர்களே, நீங்க வருகை தந்ததற்கு என் மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றி. எங்கள் விடியல் ஸ்டுடியோஸ் பேனர் சார்பா உங்களை வருக என வரவேற்கிறோம். அப்புறம் வந்து அடுத்து பேரரசு சார், விஜய் சாரை வச்சு பட்டையை கிளப்பியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் கூட நான் வந்து பேர் சொல்றதுக்கு, அவங்க இருக்கும்போதே சொல்றதுக்கு நான் நிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்ல வார்த்தைகள் இல்லை. பேரரசு சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அப்புறம் ராஜன் சார், நிறைய சேனல்ஸ்ல அவரோட பேச்சுக்கு மயங்காத ஆட்கள் எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இந்த மாதிரி எல்லாம் அவரை பன்முகங்கள், அவருக்கு நடிகராகவும் அவரும் வருகை தந்ததற்கு ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மேக்சிமம் யாரையாவது விட்டுருந்தாக்க 5.1 ஆனந்த் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், ஃபைட் மாஸ்டர் சார், இன்னும் இருக்கிற என்னோட அன்பு நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமானவங்க. யார் பேராவது சொல்ல மறந்துருந்தேன்னா நன்றி. அப்புறம் வந்து ட்ரெண்ட் மியூசிக் திரு ஜிதேஷ் சார், அவங்க டீம் ட்ரெண்ட் மியூசிக்ல நம்ம சாங்ஸ் எல்லாம் வருது, எல்லாரும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு தூண்களா இருந்து பின்னாடி இருந்து இயக்கிய எங்க அன்புக்குரிய என்னோட குருநாதர் அக்கறை ஆர் பாலு அவர்களுக்கும் நன்றி. அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மேனேஜர் ராஜன் சார், அவரும் வந்து தூண்களா இருந்து ஓடியாந்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அடுத்து வந்து கேமராமேன், அப்புறம் டெக்னீஷியன், எல்லாருமே நல்லா உழைச்சிருக்கீங்க. யார் பேரா சொல்லலைன்னா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கங்க. ப்ளீஸ் மறந்துருப்பேன். இப்படி சொல்லி நான் லேட் ஆகுது, நிறைய பேர் பேசணும், சாரி, நன்றி. இசையமைப்பாளர் அழகா இசையமைச்சிருந்தாரு இந்த நிகழ்வின் கதாநாயகன், அவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். சூப்பர் ஸ்டார், அவரு நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக்ல நல்லா வளர்ந்து வரணும். தேங்க்யூ சரண்குமார் சார், நன்றி சார், நன்றி. யார் பேராவது விட்டு இருந்தா மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் எடுத்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஐ எம் குணா சுப்பிரமணியம். சரண்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. இங்கே வந்த ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீசா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். நட்டி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் நம்ம இந்த போலீஸ் கேரக்டர்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு படத்துலையும் யூனிக்காக அது ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் ஆகட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சார். இந்த நட்டி அண்ட் நிஷாந்த் பிரதர் அமேசிங் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு சீன் சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருக்கும், ஒரு 60 செகண்ட்ஸ் அந்த சீனு, பட் அவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் அதில் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அமேசிங் பிரதர். அண்ட் பாடினி அமேசிங் பெர்ஃபார்மர், டான்ஸர், இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் ஹார்ட் பீட்டில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்கள தாண்டி இந்த படத்தில் இப்போ பார்ப்போம். டைரக்டர் குணா சார். ஸோ சார் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் சார். ஸோ உங்ககிட்ட கற்றுக்கிட்டது மெயினாக டீம் மேனேஜ்மெண்ட் சார். எவ்வளோ அழகாக இந்த டீமை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் விழாக்கு வந்திருக்கோம், சந்தோஷம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம எதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டெக்னீஷியன்கிட்ட எப்படி கேட்டால் அந்த வேலை நல்லபடியாக முடியும் சாருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அழகாக வேலை வாங்கியிருக்காரு எல்லாரையும். இது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் சார். இது ப்ரொடியூசர் சார். ஸோ ப்ரொடியூசர் இந்த படம் நான் அவருக்கு பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் அமையணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து செந்தில்வேல் சார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே எனக்கு கொடுத்தார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா சாங்ஸ் பண்ணும்போது சார் இந்த சாங்க்கு இந்த சிங்கர் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா, என்ன பாட்டு பாடியிருக்காங்க அவங்க அப்படின்னு ஒன்று, சார் இதெல்லாம் பாடியிருக்காங்க, ஓகேவா, நம்ம பாட்டுக்கு நல்லா இருக்குமா, ஓகே அப்போ போயிடு. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அவர். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் கேட்ட 3 பாடல்கள் எல்லாமே அவர் எழுதின லிரிக்ஸ் அது. ஸோ ஒரு ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், ஆக்டர், நிறைய அண்ட் எடிட்டர் வில்சி, அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போ நிறைய பயணம் இருந்தது, நல்ல அனுபவங்கள். சவுண்ட் வந்து அஸ்வத் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில், கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ட்ரெண்ட் மியூசிக், இந்த சாங்ஸ் வந்து கொண்டு வந்த ஜிதேஷ் பிரதர், ராஜா ராமூர்த்தி சார்,
உஷா மேம், தேங்க்யூ. இந்த சாங்ஸ் நல்லபடியாக நீங்கள் வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. தட்ஸ் இட். தேங்க்யூ. படம் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஆக்டர் நிஷாந்த் ரோஷோ அவர்களை பேச அழைக்கிறோம். படத்தோட டேரக்டர் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் சொன்னேன் சத்தியமாக முடியாது சார், என்ன இதில் 3 விதமாக நடிக்க சொல்கிறீங்க, அதில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னேன். இதில் என்னைய வச்சு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னேன். இல்லை பிரதர், நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன், ஒரு 2 படம் பண்ணியிருக்கீங்க, அதில் கண்டிப்பாக என்ன உங்களால் முடியும், என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும்னாரு. சரி, என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி டேரக்டர் சார். அண்ட் இதை ஒத்துட்டு ஓகே இவனை ஒரு கேரக்டராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக போடலான்னு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் த லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நட்டி சாருக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி இப்படி நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஹீரோயின் பாட்னி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூர்த்தி, ரவி ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மூர்த்தி பிரதர், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன் சரண் பிரதர், த மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது சாங்ஸ் கேட்கவே. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் தேங்க்யூ ஆல். நீங்கள் எல்லாருமே என்னோட படம் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லி பருந்தாகுது ஊர்க்குருவி இந்த ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆதரவில் நாங்கள் இந்த படத்தை January 3 ரிலீஸ் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி பாடினி குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல எங்களுக்காக பத்திரிகையாளர்கள் அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லா மகான்கள் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போக அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஆடியன்ஸை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட், பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், இந்த பொண்ணை போடலாமா, ஓகே போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், செந்தில் சார். ஸோ அண்ட் நட்டி சார் உங்க கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார். ஸோ இங்கே என் கூட நடிச்சிருக்க ரவி, மற்ற எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. என்னோட அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. நிஷாந்த் ரசோவ், தேங்க்யூ நிஷாந்த். ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கோஆக்டர். எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர். தேங்க்யூ நிஷாந்த் அந்த அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you for joining. I would like to call upon Director Arvind Raj, sir, onto the stage, please. I request Director, sir, to do the honor, please.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் ஆக்டர் ஆதேஷ் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா பெரியவங்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்த்து வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதில் ஒரு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது நண்பன் ஆனந்துக்கு நன்றி சொல்லணும். இதில் வந்து முதல்ல என்னென்னா, நான் பொதுவாக போலீஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். நான் யார் இருந்தாலும் போலீஸ் கேரக்டர்னு சொன்னாங்க, நான் சார் போலீஸ் கேரக்டர் தான், அது இல்லாமல் வேறு ஏதாவது சின்ன கேரக்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு வந்து போலீஸ் கேரக்டர் வந்து நான் ஆளும் சொன்னப்பில்ல, போலீஸ் கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், வந்து நான் பண்ணுறதில்ல அப்படின்னால அதுக்கு ஒரே காரணம் நட்டி சார் தான். இல்லை பண்ண மாட்டேன், பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது வரும். ஏன்னா நட்டி சார் கூட தான் நீ பண்ணுற, த்ரோட்டாக பண்ணுற, நல்ல ஒரு ஆளாக இருக்கான். அந்த ஒரு காரணம் தான் சார் நான் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நான். ஏன்னா நட்டி சார் உண்மையை உங்கள் கூட இன்னும் எத்தனை பண்ணாலும் ஒத்துப்பேன் நான். அந்தளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவர் நட்டி சார் எனக்கு. எல்லாருமே சொன்னாங்க நட்டி சாரை பற்றி. நான் கூட இருந்து அவர் கூடவே இருந்து பண்ணேன். ஒரு சேனலோட இன்டர்வியூ கொடுத்தேன், லவ்வர் மாதிரி இருந்தேன் நட்டி சொல்வேன். அந்த மாதிரி நட்டி சார் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. நான் அவர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவார். சில பெரிய நடிகளோட பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருக்கும், ஐயோ என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்கன்னு. ஆனால் அவர் கூட பண்ணும்போது எதுவுமே எனக்கு இல்லை. சார் ஐ லவ் யூ சார் அகெயின். நட்டி சார் தேங்க்யூ. இது இன்னொரு விஷயம், சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து முறை ஆஃபீஸ் வரும்போது குணா சார் இருந்தார், அக்கறை பாலு சார் இருந்தாங்க. வந்து நண்பன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. அப்போ லைட்டாக கொஞ்சம் தொப்பு இருந்தது. இவர் தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பண்ணுறாங்க, எஸ்ஐ கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வேறு வேறு டிசைன்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க. இவர் தாங்க லைட்டாக தொப்பை இப்போ இருக்கார், இவர் எப்படிங்க அப்படின்னாங்க. இது அப்புறம் கீழே வந்து ஆனந்த் வந்து சொன்னான், நண்பா இது மாதிரி தொப்பை இருக்குது, இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஷூட்டிங்க்கு இன்னும் 7 நாள் தான் சார் இருக்குது, ஆக்சுவலாக இன்னும் 7 நாள் தான் இருக்குது, எப்படி அப்படின்னாரு. இல்லைடா நீ பாடுறா, கண்டிப்பாக என்னால் குறைச்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெய்லி கோஸு கேரட் இப்படியே சாப்பிட்டு உடம்பு குறைச்சி அதுக்கப்புறம் அது அவ்வளோ உண்மை தொப்பையெல்லாம் குறைச்சிட்டு பண்ணும்போது நான் அந்த ஒரு நாள் ஷார்ட்டு முடிச்சுட்டு போகும்போது நைட்டு அதே நண்பன் தான் ஃபோன் பண்ணான். சுகுணா மேடம் சரி, ப்ரொடியூசர் சார் சரி, ரொம்ப ஹாப்பிடா, எல்லாமே வந்து நீ தொப்பையை பார்த்து வருத்தப்பட்டாங்க, நான் தொப்பையை இல்லாமல் குறைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அக்கறை பால் சார்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, அக்கறை பால் சார் அவர் உண்மையே. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ, ஏன்னா நல்ல படம் நட்டி சார் வரும்போது இந்த படத்தை நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத தான் அந்த படம் அந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு நடிகனுக்குரிய கடமை தான் அது, நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு நடிகன் அந்த கேரக்டர் அந்த மாறுறதுக்கு நம்ம சின்ன விஷயம் எடுத்துக்கணும், அந்த விஷயம் பண்ணேன். நன்றி சார். டைரக்டர் குணா சாருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு பல வருட நண்பர் குணா சார். அவர் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கிலலாம் ஏன்டா ஃபோட்டோ போடுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கான்டெக்ட் அது. அந்தளவுக்கு குணா சார் வந்து ஃபேஸ்புக் மூலிமா நிறைய பழக்கம். அதே மாதிரி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சுகுணா மேடம் வெரி ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சுகுணா மேடம். இவங்க இந்த ரெண்டு நல்ல உள்ளத்துக்கு அந்த படம் மிக பெருசாக ஜெயிக்கணும். அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர்ஸ். எந்த வகையிலுமே நடிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில் ஈவினிங் பேமெண்ட்டு தான் பெரிய மேட்டர் இருக்கும். அந்த பேமெண்ட்லாம் ஈவினிங் பக்காவாக வந்துடும், அந்த நம்பி போகலாம். அதான் என்ன சார் நன்றி சார். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டு எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு எந்த வித இதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு டீம் கிடைக்கிறது, ஒரு நடிகனுக்கோ ஒரு டெக்னீஷியன்ஸுக்கோ இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு டீமை வந்து அமைச்சு கொடுத்த குணா சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மற்றும் என் கூட ஒர்க் பண்ண ரூசோ நண்பர் கதாநாயகன் ரூசோ பாடினிக்குமார். ஸோ இங்கே மட்டும் என்னுடைய அனைத்து நடிகை மூர்த்தி, ரவி, ராஜநாயகன் சார் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். ஸோ கஸ்தூராஜ் சார்கிட்ட நான் உண்மையாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர்லாம் எங்கள் அப்பா வந்து சாரோட படத்தில் வச்சுருக்காரு. சிவராமன் சார் பையன், காமெடி நடிகர் சிவராமன் சார் பையன். ராஜன் சார் படத்துலையும் அப்பா பண்ணியிருக்காங்க, சின்ன கோவிக்கில் அதெல்லாம் அப்பா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இருக்க அருண்ராஜ் சார் எப்பவுமே என்னுடைய வெல்விஷர் சார் அருண்ராஜ் சார். அதே மாதிரி பேரர் சார். நான் ஒரு கொரோனா டைம் உங்களுக்கு மறக்கவே மாட்டேன். கொரோனா டைமில் வீட்டில் உட்காந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு முதல் முறையாக ஆதரவு கொடுத்து வீடியோ போட்டு எனக்கு பாராட்டினவர் பேரர் சார். ஸோ நீங்கள்லாம் இருக்க மாதிரி இல்லை, ஒரு நடிகனா இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறனால தான் எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது. இன்னும் பெரிய மேடைகள்லாம் நான் காத்துட்ருக்கேன், நம்பிக்கையில் நான் போராடிட்டு இருக்கோம். எங்களை நடிகர்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அனைவரும் நன்றி. என் தாய் அவங்க தான் அவங்களுடைய பெரிய கனவு. அந்த தாயோட கனவுல நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வந்து வாழ்த்து வந்து அனைவருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடிச்ச மாதிரி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.
அடுத்தபடியாக எடிட்டர் வில் சி ஜே சசி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இருக்காங்க, என்ன பேசுன்னு தெரியல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. டிசம்பர் 3 ரிலீஸ், ஜனவரி 3 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக டைரக்டர் மைக்கேல் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மைக்கேல்னா இங்கே யாருக்கும் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம், அது நான் டைரக்ஷன் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இது 2வது மேடை எனக்கு இங்கே பிரசாத்தில் பார்த்தேன். வீடியோ இது ஆடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். மியூசிக் டைரக்டர், உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் சார் சூப்பராக இருந்தது. எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என் படம் ரொம்ப சின்னதாக ஒரு படத்தை பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் தேட்டரில் இருக்கும்போதே அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேட்டரை விட்டு ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு பண்ணுறது ரொம்ப அது வேல்யூ கம்மி தான். தேட்டரில் இருக்கும்போதே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க. எழுதி வரக்கூடிய இளைய இயக்குனர்களை நீங்கள் தான் கொண்டு முன்னால் நிறுத்தணும். மற்றபடி வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவ்வளோ பேருக்கும் எனக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அடுத்தபடியாக டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சீசா ஒரு அற்புதமான படம். நம்ம இயக்குனர் குணா எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி, தம்பி மாதிரி. நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு. ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் ரொம்ப அற்புதமான கதை அம்சம். தயாரிப்பாளரோட கதை அவங்க நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம், அதை வெளில சொல்லக்கூடாது, அது கதையோட இது. ஒரு அற்புதமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். நட்டி சாரோட முதலாக நான் நடித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம். இது நம்ம குணா சார் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகி பாடினி, அவங்கள பற்றி சொல்லணும். அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அது மைண்டில் ஏறிடுச்சு. நான் திரும்ப கேட்டேன், உன் பேர் பாடினியா? ஒரிஜினலாகவே உன் பேர் பாடினியா? ஆமாம் சார், எங்கள் அப்பா ரொம்ப தமிழ் பற்று, அதனால் எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு அருமையான கதை. பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சு இருக்குது. இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள். இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய அப்போசிங் இல்லாமல். அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவு கொண்டு வரணும். மேடையில் வீட்டிற்கும் நமக்கு கஸ்தூரி ராஜா சார் அவர்களுக்கும், அவர் இப்போ நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த படத்துக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. சார் அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராஜன் அண்ணாவுக்கும், ராஜன் அண்ணா சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, சிறிய படத்துக்கு அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்காக அவங்க எந்த அளவுக்கு பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இது ரொம்ப நல்ல படம், அற்புதமான படம். சிறிய படம் பெரிய படம்னு இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நல்லா வரும். தயாரிப்பாளர் அவர்களுக்கு சிங்கேரவன் சார் தானே, செந்தில்வேலன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அற்புதமான ஒரு டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்லேருந்து வரவே மாட்டார். ஷூட்டிங் நடக்கிறப்பலாம் ஊர்லேயே இருப்பார்.
ஏன்னா அவர் டாக்டர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பிஸியாக இருப்பார். அங்கேருந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா அவருடைய கதை அது, தான் குழந்தைங்கும் போது அதை பாதுகாக்கணும்ல அவர். அது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்ட்டையும் வந்து ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி வந்து பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து விட்டாங்க. ரூசோவுக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இதில் நானும் பார்த்தேன். ஏன்னா என்னை உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார். அது நம்ம சொல்லக்கூடாது, பல டைரக்டர் நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும். அதுக்கு உங்களுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தம்பி குணா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மைக்கேல் அவர் தன்னோட படத்துக்கு பேர் சொன்னார், போகும் இடம் தூரமில்லை. அதான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது சொன்ன உடனே எவ்வளோ கைத்தட்டல் பார்த்தீங்களா? அந்த கைத்தட்டல் தான் அந்த படத்துக்கு வெற்றி. நம்ம தியேட்டருக்கு போச்சு, பெரிய வசூலாச்சு ஆகலையா அப்படிங்கிறத மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சு உங்கள் படம். அந்த கைத்தட்டல் தான் அது ஆதாரம். வாழ்த்துக்கள் சார், நல்ல படம் கொடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே வாழ்த்து வந்திருக்க எப்பவும் ரெகுலராக எல்லா படத்துக்கும் வாழ்த்து வர ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் எங்கள் இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அந்த சிறிய படங்களில் வந்து வாழ்த்துறதுக்கு பெரிய மனசு வேணும். அதுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்காங்கன்னா அதை நன்றி சொல்லி ஆகணும். திரையுலகில் வந்து வாரிசுன்னு இருக்கு. அரசியலில் வாரிசு ஜெயிக்கிறது ஈஸி, பணம் இருந்தால் போதும். ஆனால் திரையுலகில் வாரிசு ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கஸ்தூராஜோட 2 வாரிசுகள், ஒன்று வைரம், ஒன்று தங்கம். ஏன்னா கஸ்தூராஜா இயக்குனர் பையன் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கஸ்தூராஜாவோட பையன் அப்படிங்கிறனால கதாநாயகன் ஆயிட்டார். அது அறிமுகத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு இயக்குனராக மிகப்பெரிய இயக்குனராக இருக்கார் செல்வராகவன். நடிகர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய விதத்தில் இருக்காரு தனுஷ் சார். இந்த வெற்றி காரணம் திறமை 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 திறமை. அடுத்து இன்னொன்று, திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, வெறி வேணும். ஜெயிக்கணுங்கிற வெறி, ஜெயிச்சுட்டே இருக்குங்கிற வெறி வேணும். ஒரு படம் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை மறந்துடணும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த வெறி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும். அதனால் சினிமாவில் வாரிசுகள் ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அசாதாரண வளர்ச்சி தான் இன்னைக்கு தனுஷ் சாருக்கும் செல்வராகவன் சாருக்கும். அப்படி 2 பேரை கொடுத்த கஸ்தூரா சாருக்கு நன்றி. சீசானா மீனிங் எல்லாருக்கும் தெரியும். இந்த விளையாட்டும்பாங்கள, பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் குழந்தை, அந்த பக்கம் குழந்தை இருக்கும். ஏற்று இறக்கு அப்படின்னு விளையாட்டு. அது விளையாட்டுலேயே சிறந்த விளையாட்டு சீசா. ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி அடைவது ஓகே, ஒருத்தன் தோக்குறத நம்ம விரும்புவோம், ரசிக்க மாட்டோம், விரும்புவோம். இதுதான்
ஒருத்தன் இறங்கும்போது ஏறவன் ரசிப்பான், திருப்பி இறங்கும்போது அவன் ரசிப்பான். ஏறி இறங்கும்போது இந்த விளையாட்டில் அற்புதமான விளையாட்டு. இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்தங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் சினிமாவில் பண்ணிட்டவும் சகஜம்தான். இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீ இறக்கம் வரக்கூடாது, ஒன்லி ஏற்றம் தான். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி, கடவுள் பக்தி. நம்ம ஒரு இயக்குனராக முயற்சி பண்ணுறோம். அப்போ ஒரு புடிசிட்ட தொடர்ந்து 10-15 முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமாக ஒருத்தர் இயக்குனர் ஆனார்னா நம்ம அங்கே கடவுள் நம்பணும்னு அவசியம் இல்லை, முயற்சி. அவருக்கு அது நல்லா இருக்கு, அவருக்கு திறமை இருக்கு. அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யாரு, சினிமா தொழில் உள்ளவர், படம் பண்றவர், அது ஒரு வியாபாரம். அப்போ இந்த கதை சரியாக வரும்ட்டு வியாபாரத்துக்கு அந்த கதையை ஓகே பண்ணி அவரை இயக்குனர் ஆக்குறங்கிறது அந்த இயக்குனரோட திறமை தான், முயற்சி தான். இன்னைக்கு எங்கே கடவுள் பக்தி வேலை செய்யுதுன்னா, இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் வேலனும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் அல்ல, அவர் தொழில் டாக்டர். இவர் இங்கே ஒரு பேஷண்டாக போனவர், இவரை பற்றி அவர் விசாரிக்க, இவர் ஒரு தொழிலை பற்றி சொல்ல, அங்கே ஒரு டாக்டர் வந்து இவரை டைரக்டர் ஆக்குறார். அங்கேதான் கடவுள் இருக்கார். அது முயற்சி, திறமைக்கலாம் அடுத்த விஷயம். அப்போ அங்கே கடவுளை நம்பி ஆகணும். இன்னும் நல்லா சொன்னார், செந்தில் வேலன் எனக்கு சிவன், சூனா மேடம் எனக்கு சக்தி. நம்ம சாமியை வந்து கோயிலில் தேடணும் அவசியம் இல்லை, அங்கே போய் சிலையில பார்க்கணும் அவசியம் இல்லை. தக்க சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள். அங்கே கடவுளுக்கு உருவம் இருக்கு. இப்போ இயக்குனர் குணா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் சிவனோட உருவம் நம்ம லிங்கம்மா அதெல்லாம் இல்லை, செந்தில் வேலன் தான். சக்தியின் உருவம் சூனா மேடம் தான். என்னைக்கு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சவரை தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்களோ உயர்ந்த மணி யாருமே இல்லை சார். இங்கே குணா சுப்பிரமணியங்கிறது அவர் இயக்குனர் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு நன்றியுள்ள மனிதராக இருக்கார். அந்த அந்த நல்ல உள்ளமே நம்மளுக்கு வெற்றிக்கு வழிவகுத்துறோம். அப்புறம் தயாரிப்பாளர் வெற்றி வேலன், சரி செந்தில் வேலன், அவரு மருத்துவர் இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு கலைஞர் இருந்திருக்காரு, அவருக்குள்ள கதாசிரியர் இருந்திருக்கிறாரு சார். நம்மளை பொறுத்து எல்லாருக்குள்ளயும் ஒரு கதை இருக்கு சார். எல்லா மனிதருக்குள்ளயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அது அவங்களுக்கு கதையா தெரியாது. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், குப்பை எழுறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், துணிக்கடை ஒர்க் பண்ணவங்களும் ஒரு கதை இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். நம்மள என்ன நினைக்கிறோம், அது கதையை நினைக்கிறது இல்லை, நம்ம பிரச்சனை நினைக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு தங்கச்சியால் பிரச்சனை, எனக்கு மச்சானால பிரச்சனை, எனக்கு பார்ட்னரால பிரச்சனை. எல்லாருமே நமக்குள்ள கதையை பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் டாக்டர் தான் அவருக்குள்ள பிரச்சனைய கதையா சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பிரச்சனையா இல்லாம அதை கதையை பார்த்தாலே அதை ரசிச்சிருவோம், நம்ம டெவலப் பண்ணுவோம் கதையை. அப்போ நமக்குள்ள பிரச்சனைய அதை நீ கதையை நினைச்சு பாருங்க, இது இப்படி போனா எப்படி இருக்கும், இப்படி போனா இப்படி நினைச்சு பார்த்தாலே அங்கேயே நம்மளுக்கு இந்த மன அழுத்தம் போய் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரச்சனை அதெல்லாம் போய் ஈஸியாயிரும். இன்னைக்கு இந்த மேடை கத்துக்கிட்டது நட்டி சார், எந்த பிரச்சனை சரி இது ஒரு கதை அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கிட்டா முடிஞ்சு வச்சு பிரச்சனை ரொம்ப சால்வ் ஆயிரும். அதனால ஒரு நல்ல கதாசிரியர் நம்ம திரையுலகம் கிடைச்சிருக்காரு. கதாசிரியர் மட்டும் இல்ல, பாடலாசிரியர்.
இப்போ நான்லாம் பாட்டு எழுதுனேன். நான் ஒரு 15 வருஷம் இப்போ ஃபீல்டில் இருந்து அப்புறம் கம்போசிங் போகும்போது அந்த டியூனை கேட்டுட்டு நானாக சில இப்போ டம்மியா வாரிலாம் போட்டு ட்ரெயின் அப் பண்ணி தான் நான் டயர்ட் ஆனதுக்கப்புறம் என் படத்தில் பாட்டு எழுதினேன். அது ரொம்ப ஈஸி. நம்ம ஒருத்துக்கு நம்ம எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸி. அடுத்தவங்க கொடுக்குறதா நம்ம அதுவும் திறமையான மற்றவங்க திறமை நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிறது தானே. ஆனால் எடுத்த உடனே கதை, அடுத்து பாடல். சார் பாடல் கதை எழுதுறது கூட ஈஸி சார், ஆனால் பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறதும் தெரியும். அதுவும் இப்போ உள்ள மியூசிக் அவங்க போகிற டியூனுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் கொஞ்சம் இழுப்பாங்க, அப்படியே வார்த்தை போட்டுருவான். போவோமா ஊர்கோலம் ஈஸி வார்த்தை விழுந்துடும். இப்போ அப்படி இல்லையா, டட்டக்கு டக்கு டட்டக்கு டக்கு எங்கிட்ட வார்த்தை தர்றது. ஒரு வார்த்தையை மடக்கி மடக்கி கரிச்சு மடிச்சு பேண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்பெல்லாம் அப்பல கரிச்சு பயணம் பண்ற மாதிரி. அப்ப இந்த சூழல்ல இப்போ உள்ள மியூசிக் பாட்டு எழுதுறது மிகப்பெரிய சவால். அந்த சவாலில் ஃபஸ்ட்டு வெற்றி அடிச்சிட்டாரு நம்ம ப்ரொடியூசர். அதில் ஒரு வரி இருந்துச்சு, சூப்பர் வரிங்க. இந்த பூகோளத்தில் முதல் தலைவன் தமிழன் தான். இந்த பூமியிலே முதல் தலைவன் முதல் மனிதனும் தமிழன் தான். ஆனால் நம்ம பெரும்பேசிட்டு கொண்டிதான் நாங்கள் தான் ஆதி தமிழன், ஆதி தமிழன், நாங்கள் தான் மூத்த தமிழன் எல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டிதான், மற்ற சொல்ல மாட்டான். நம்ம பெருமையை நம்ம சொல்ல வேற யார் சொல்றது? அப்போ உண்மையை திருப்பி சொல்லிட்டு இருந்தா தான் நமக்கே நம்ம தான் மூத்த குடிமகனும் அப்படின்னு ஞாபகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அது நல்ல வார்த்தை போட்டாரு. முதல் மனிதன் சொல்ல முதல் தலைவன் தமிழன் தான், உலகத்திலே மிக சிறந்த தலைவன். அது தமிழுக்கு தமிழ் நம்ம நடிச்சு கொண்டிதான் என்ன. அது ஒரு உற்சாகம் தானே, ஒரு நல்ல வார்த்தை. டாக்டர் இவ்வளவு வரியில அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்போ இந்த படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள், அவரை பத்தி சொல்லணும்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. இன்னைக்கு சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்றாங்க. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி சார் நட்டியும். அக்கா நட்டி அரசியல் வந்து சொல்லிடுறாதிய, நம்ம தலைப்பு ரெடி ஆயிடுச்சு, ஹெட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவரு கேமராமேனா இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார். இன்னைக்கும் இந்தி படங்கள்ல இன்னைக்கும் அவ்வளவு எதுவும் இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. அவர் பொழைக்க தேவை மனுஷன். வருது கொடி கூட வருதுல, வாங்கி கல்லா கட்டாம இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஆர்வம். அதுல ஒரு அதுல நடிப்பு லவ் பண்ணிட்டாரு. அப்ப இந்த படத்துக்கு நீங்க கேமராமேனா உங்களுக்கு 5 கோடி சம்பளம். இந்த படத்துல ஹீரோவானா உங்களுக்கு 50 லட்சம் சம்பளம். 5 கோடி தூக்கி போட்டுவாரு. நீ 50 லட்சம் 5 லட்சம் தெரியா வாரா நான் ஹீரோயா. மனுஷனுக்கு நானும் யோசிப்பேன், என்னன்னா இவ்வளவு ஆஃபர் இருக்கு, இவர் அந்த நடிப்புல அவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்காரு அப்படின்னா, நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம மனசு எது விரும்புதோ, நம்ம எதை செஞ்சா அவன் மனசுக்கு ஆத்ம திருப்தி இருக்குதோ அங்க பணத்தையே பார்க்க கூடாது சார். அதுதான் வாழ்க்கை. நம்ம பணத்துக்காக போயிட்டு வந்தோம்னா நாளைக்கு இந்த இது கிடைக்காது, இந்த சந்தோஷம் கிடைக்காது, இந்த நிம்மதி கிடைக்காது. அப்போ குழந்தையா இருக்கும்போது அது என்னத்தை இது விரும்புதோ அதை கொடுத்தா தான் சந்தோஷம். அன்னைக்கு விரும்புறத 20 வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா? குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும், லட்டு கேட்கும், சிலேபி கேட்கும், எல்லாம் கேட்கும். புதுசு சுகர் வந்துடும். சுகர் வரும்போது சிலேபி கொடுங்க தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ அந்தந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்குதோ, எது மனசு பிடிக்குதோ அங்கே லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும். மனசுக்காக வாழ வேண்டும். எனக்கு தெரியும் நட்டி சார்
இந்த ஒரு 5 வருஷத்துல அவர் எத்தனை கோடி இழந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஒரு அசுரன் வா மகாராஜா, நான் தான் மகாராஜா, அவருக்கு நடிச்சா அவர் மகாராஜா. அவரு கேமரா போனா அங்க மகாராஜா இல்ல, அங்கே படை வீரனா இருக்கலாம், தலைவர் இருக்கலாம், ஆனா அவர் மகாராஜா இருக்கணும் அடிப்பார் சார். இன்னொன்னு அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரிய டைரக்டரு, சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசரு, சின்ன ப்ரொடியூசரு, இந்த தராரும் பார்க்க மாட்டார். கதை நல்லா இருக்கா. இன்னொன்று அவர் ஒரு இயக்குனருக்கு காஸ்ட் கொடுக்குறாருன்னா கதைக்காக மட்டும் கொடுக்க மாட்டார். கதை சொல்லும் போதே அந்த டேரக்டரோட குணத்தை பார்த்துருவார் ஃபஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்காரு சார். உண்மை. எப்படி நான் சொன்னேன், கஸ்தூராஜா மகானா இருந்தாலும் தனுசுக்கு அந்த வெறி இருக்குல்ல சார். இன்னைக்கு உச்சத்து போயிட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு பார்க்கும்போது ஒரு நடிகரை பார்க்க முடியல, அது படத்தை வெளியினத்தை பார்க்க முடியுது. அவ்வளோ உழைப்பு தெரியுது. அதே மாதிரி நட்டி சார் இப்போ எப்படி வாரிசுன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா அது அப்பா நகைச்சுவை நடிகர், அவரும் வாரிசு தான். ஆனால் இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்காரு. அவர் திறமை இருக்கு, இன்னைக்கு செதுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ட்டு இந்த வெறி இருக்கணும். இந்த வெறி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரை உருவாக்கணும் அப்படிங்கிறது ப்ரொடியூசரோட வெறி. ப்ரொடியூசரை நம்ம நம்பி படம் கொடுத்துட்டாரு. அந்த படத்தை நல்லா செதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணுங்கிறது இயக்குனரோட வெறி. வீஸ்டர் 3 சார் சரண்குமார் 3 சாங் சூப்பர். ஆனால் நான் சொன்ன மியூசிக் அது வேற. அதுக்கு நீங்கள் கோஷிக்காதீங்க, நீங்கள் அழகாக ரசிக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எப்பவுமே ஒரு இசை கேட்கும்போது காதில் மட்டும் வண்டி கத்துற மாதிரி கூடாது, ஹார்ட்டுக்குள்ளே அந்த ஹார்ட் பீட்டோடு அதை ரசிக்கணும், ஹார்ட்டுக்குள்ளே உட்காரணும். இது நான் 3 சாங் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்ல மியூசிக், நான் சொல்கிறேன் அந்த வேற, அது நல்லா இருந்துச்சு. நிசாந்த் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். பாடினி ஓகே பேர், ஓகே பாடினி நல்ல ஒரு தமிழ் பேர். பாடுனி அப்படிங்கிறது வேற, பாடினிங்கிறது வேற. என்ன பாடினா அது பாடகராயிரும், பாடினா கவிஞராயிரும். இவ்வளோ வித்தியாசம் தானே. ஆமாம், இவங்க ஒரு கவிதையை தான் பேரை வச்சுருக்காங்க பாடினின்ட்டு. ஆமாம், இந்த மொத்த யூனிட்டும் இந்த படத்தின் வெற்றி மூலமாக மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும். தொடர்ந்து செந்தில் வெற்றிவேலன் அவர்கள் தொடர்ந்து சாரி வெற்றி வந்துச்சு பாருங்க. அது சொல்லும்போது செந்தில் போது வெற்றி வேலைங்கும் போது அங்கேயே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நான் படம் சொல்லிட்டோம், வெற்றி வெட்டினா அது பழிச்சிடும் சார். செந்தில் வேலன் ஆகிய வெற்றி வேலன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்த படத்துல எங்களை போல ஒரு பாடல சேர்க்கும் ஒரு பாட்டை கொஞ்சம் அது தூக்கி போடுங்க அப்படியா. நன்றி, வணக்கம். படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ புரியுது நீங்க ஏன் அவருக்கு வெற்றிவேலன் பேர் மாத்துறீங்கன்னு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் டைரக்டர் கஸ்தூரிராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மீடியாவை சொன்னேங்க, மீடியா டிவி நீங்கள் தான் பெரியவங்க. ஒரு படத்தை ஆக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, உருவாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நானும் என் குழந்தைகளும், இப்போ என் பேரன் கூட வந்திருக்காரு, அவர் சொல்ல மறந்துட்டார், பேரரசு. என்னுடைய பேரனை சொல்ல மறந்துட்டு. இப்போது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்னு ஒரு படம். இந்த அளவுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மனசு வச்சதுனால தான் நாங்கள் திருப்பி இங்கே ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. சில பேருக்கு நான் தெரிஞ்சவனாக இருப்பேன். இதில் முதல்ல நான் இதில் நன்றி கடனும் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர்களுக்கு. செந்தில் வேலன் இல்லையா, செந்தில் வேலன்
ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துட முடியாது. ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு, விட்டுருவோமா நம்ம? தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு, முகம் தெரியாத இயக்குனர், முகம் தெரியாத தயாரிப்பாளர், எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம். எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்களெல்லாம் நீங்க ஒரு 4 வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க. இந்த படத்தை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா, நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சிட போகிறதில்ல. ஒன்றும் நல்லா தான் இருக்குது. 3 சாங்ஸ் பார்த்தோம், ஒரு ட்ரைலர் பார்த்தோம். ரொம்ப அழகாக ஒரு இலக்கண பிழை இல்லாமல் இருக்குது. அதை நீங்கள் எழுதுறதுல ஒரு தவறும் கிடையாது. அவங்க நல்லா வரணும், வந்தால் திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியூர் ஓடி போயிட முடியாது. அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார், இன்னொரு படமும் எடுப்பார். அதே நானே டைரக்டராக இருந்தாலும் இருக்கலாம்ல இருக்கலாம். அதனால இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும். ஒவ்வொரு தனித்தனி பேராக கூட என்னால் சொல்ல முடியும். இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார், டைரக்டர் குணா சுப்பிரமணியம். குணாவே போதுமானதாக இருக்குது. சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார். இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான். அதாவது ஓட்ட பந்தயத்தில் முதுகுல மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சிருக்கிறது. ஏன்னா இதை நான் அனுபவிச்சவன். நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா, இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு இந்த சினிமாவுக்கு. தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. நீ எந்த மூலையில போய் இருந்தாலும் உன்னை விடாது. தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது. அதுதான் சினிமா. இதுக்கு நானே ஒரு உதாரணமா நிற்கிறேங்க. ஐ திங்க் 1979 78 வருஷம் நினைக்கிறேன். நான் அசல் பட்டி கேட்டான். 200% நாட்டுப்புறத்தான். நான் இங்க இருக்கிற நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது. பஸ்ஸில் ஏறி மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும். அது சென்னைன்னா என்ன, சென்னையில் யார் இருக்கா, எங்க வழி இருக்கு, ஒன்றும் தெரியாது. வந்து பார்த்தா திடீர்னு போர்டை பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு, கடையுடைய போர்டுகள் இருக்கு. சென்னை சென்னை தான் தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல, சென்னை வந்துருச்சே அப்படின்னு சட்டுன்னு இறங்கிட்டேன் அவசரமா. இந்த பஸ் போயிடுச்சு. அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன். ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்கு? அவர் என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்த்தாரு, லூஸை பார்க்குற மாதிரி சிரிச்சாரு. புச்சா நடா புச்சாங்கிற, எந்த ஒரு புச்சா, ஊருக்கு புதுசான்னு கேட்குறாரு. ஆமாங்க. அட பாவி, நீ போகிறது இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. நான் போக வேண்டியது வண்ணாரப்பேட்டை. நான் இறங்குனது தாம்பரத்தில். கையில் இருக்கிறது ஒரே ₹1 நாணயம் தான் இருக்கு. வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு 80 பைசாங்கிறான். மிச்சம் 20 நயா பைசா. இரவு 11 மணி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. டக்கு நேரங்கன்னா குப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர். பாருங்க எவ்வளவு பெரிய சிக்னல் கிடைச்சிருக்குன்னு. முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிக்குது. அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு, அப்போ நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான். இதை விட டபுள் கருப்பா இருப்பேன்.
இப்போவும் கருப்பு தான். அப்போ என் மனைவி எப்படி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு. அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு அதை விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போயிட்டு இருக்கிறேன். திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது. 2வது சிக்னல். என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருதே. வந்த வழியை திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன். திருப்பி நான் போகிற விலாசம் வரல, மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது. இப்படி 3-4 தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இந்த விலாசத்தை காமிச்சு, ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க, நான் போக வேண்டிய இடம் அங்கிருந்து 100 அடி தூரம் தான் இருக்கு. அந்த மலையில இதை நான் கண்டுபிடிக்க முடியல. அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து 50 பைசா கொடு அப்படின்னாரு. ஐயா இல்லையா 20 பைசா தான் இருக்கு. கொடுத்தானா சாவுகராக்கி அதுக்கு இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துன்ட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவுகராக்கி அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு ஏறணுன்னு இறக்கி விட்டான். இதான் அந்த அட்ரஸ் போ அப்படின்னு. ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன். அந்த 3 தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன். உழைப்பு, அந்த உழைப்பும் சோர்வின்மையும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது. நம்மளுடைய நாற்காலியில வேற எவனுமே வந்து உட்கார முடியாது. நான் உழைப்புக்கு 5 நேரம் கிடையாது. ஆனால் அதை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க. இங்கே நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு அனுப்பணும். சுற்றி வேற வேலை தான், சினிமாவுக்கு போகலை. இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி வாடான்னு சினிமா தான் என்னை கூப்பிடுது. நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை. இன்னைக்கு வந்து இங்கே நின்று உங்கள் முன்னால் பேச வைக்குது. அதுதான் சினிமா. முன்னா இதை உங்களுக்கு அதை தான் சொன்ன இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வாழ்க்கை. இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா? இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா? இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு 100 தடவை சொல்கிறாங்க எங்கள் பசங்க, நீ படம் எடுப்பான்னு. வேணாம்ப்பா, போதும். யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல. ஒரு படம் ஆரம்பிச்சுட்டா அந்த ப்ரொடியூசர் 2 சொட்டு கண்ணீர் விட்டாதான் அதில் வேலை செஞ்ச அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான். எவ்வளவு இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்படித்தான் இருக்கு. இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு. நீங்க வந்து படம் எடுத்திருக்கீங்க. அப்படித்தான் நீங்க ஆவீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க நல்லா வருவீங்க, நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு. நீங்க பாருங்க, நாங்க வந்து பஞ்சு மிட்டாய் சீலகட்டின்னு இன்னைக்கு கூட 2 படத்துல என் பாட்டு ஓடுது. அந்த மாதிரி பாட்டுலாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? ஏன் கொடுக்கல? நீங்களே எழுதிட்டீங்களே. அந்த மாதிரி பாடல்கள், அந்த டூயட் எழுதுனது நீங்க தானா? அருமையான வார்த்தைகள். அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ஏதாவது படம், இயக்கம், மியூசிக். அவர் ஒரு புதியவரா? 3 படம் சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு. 3 படம் நல்ல எல்லாமே சின்ன படம் தாங்க. தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது. பூராமே சின்ன படம் தான். இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு, நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு. அதனால நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. வெரி குட் மியூசிக். நான் சும்மா முகஸ்துதிக்கு சொல்லலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சரியாக வரல இதில். ஆமாம், படத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். அது ட்ரெய்லருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான். நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்படி பண்ணுறது தான். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு? சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் டைரக்டர் ஆகும்போது 39 வயசுல தான் நான் என்றாசாவன் மனசிலே படம் எடுத்தேன். எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா, இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு.
அந்த காலத்துல ஒரு மிடில் ஏஜ் கதை, அது ஒரு ஃப்ளோ கேட்டாந்தி வால், இப்படியும் அப்படியுமான படம் தான் அது. அந்த காலத்துல இளையராஜா ஜாமவான் கிடைச்சாரு, ராஜ்கிரன்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாரு. இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்தா ஓடாது இது. பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் வெளிச்சம். 42ங்கிற வயசு நான் வெளியே சொல்லலை. அதனால நீங்க நல்லா வருவீங்க. வேற என்ன சொல்றது, தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன். இந்த படத்தை பத்தி குறைகள் இருந்தாலும் கூட, குறைகள் எனக்கு தெரிஞ்ச குறைகள் இல்லை, குறைகள் இருக்குன்னு சொன்னா அது மேதாவித்தனம் தான். தயவு செஞ்சு 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது, படம் என்னது கிடையாது. இருந்தா கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் பேசினார், நான் சோன் பேசுகிறேன், ஒரு பேர் மறந்துருச்சு, இல்லை நீங்கள் இயக்குனர் பேச சொல்லுங்கன்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார், இல்லை இயக்குனரை பேச சொல்லுங்க. அப்புறம் இயக்குனரே பேசினார். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம். நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம். ஒரு சின்ன படத்துக்கு போய் 4 வார்த்தைகள் சொன்னா மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு 2 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. அந்த படம் ஒரு 4 நாள் போனா, இன்னைக்கு 4 நாள் போனா போதுமானது. 4 நாள் போனா உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அதனால கிடைக்கும். அவர் இன்னும் 2 படம் பண்ணுவாரு, மறுபடியும் நமக்குள்ளதான் இருப்பார் அவர். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினி, அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க பார்த்த உடனே. ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பாடினின்னாங்க. ஓ பாடினி குப்தா, பாடினி ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். அம்மா உங்க பேரு திருப்பி சொல்லுங்க. இல்ல அப்படின்னு நினைச்சேன். இப்ப பாடினி குமார்னு சொன்னாங்க. தமிழ் பொண்ணு அழகா தமிழ்ல பேசிட்டாங்களே, அதுவே உங்களுக்கு பாதி சக்சஸுங்க. ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டா. நட்டி உங்களை நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கீழே பேசிட்டு இருக்கும்போது அவரு தான் இந்த கதையை பத்தி சொன்னார். என்னங்க சீசான்னு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்னு இருக்கு, பாட்டிலு. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீசான்னா அப்படித்தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. அவர் ஒரு அருமையான கதை சொன்னாருங்க. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை, எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை. அப்படி ஒரு லைன் அது. ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை, அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில பட்ட அனுபவம் இல்லை, சொசைட்டில சந்திச்ச அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போறது இல்லை. அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம். அவர் சொல்லும்போது கேட்கும் போதே பயமா இருக்கு. அவர் படத்துல இருந்து, ஆனா ட்ரெய்லர்லயும் அதுல அது தெரியல, படத்துல தெரியும்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, இதுல உழைச்ச எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு வெற்றி பக்கத்திலேயே இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கே ராஜன் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே, இதழில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள். நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை. நான் எவ்வளோ சொன்னேன், நான் எர்ணாவூர் பக்கம் இருக்கேன், அங்கிருந்து வர்றதுக்கு இல்லை, எப்படியாவது வந்தாகணும்னாங்க. அன்பு கட்டளை, இயக்குனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும், நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும். வைப்ரேஷன் வேற ஒன்றும் இல்லை.
நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல், இறைவனை வேண்டுதல், அது வெற்றிக்கு அறிகுறியாகும். அது அப்புறம் டைரக்டருடைய திறமை, ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம். இதுல என்னன்னா, ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, அதையும் சேர்த்து பார்த்துருக்கார். அப்போ ஒரு பேஷண்ட் போறார். போகும்போது நல்ல மாதிரியா பேசி பழகி, அப்போ டாக்டருடைய குணம் தெரியுது. எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தா உதவி பண்றது, இல்லைன்னா நோய் தீர்க்கிறது. ஓ, மனநல மருத்துவரா? ரொம்ப மகிழ்ச்சி. அதான் உங்க மனம் நலமடைய அவர் வாழ்த்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பார்க்கிறோம். நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்துதான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையிலுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம். அது அந்த நல்ல மனம் வாழ்க, செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க. சீசா எப்படி வித்தியாசம்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க, தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான், வெயிட் குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க. சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும், லேசானவங்களை மேலே ஏற்றும். அதான் ஏற்றம் இறக்கும் சீசா. உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும். நம்ம கவுத்து போட்டோன்னு வச்சுங்க, அது வழக்கம் வந்து நின்றுடும். அதுதான் வாழ்க்கை. அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது. நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்து நெல். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க காப்பாற்றணுன்றது செந்தில்நாதன், டாக்டர் செந்தில்நாதன் மாதிரி எல்லாரும் வர முடியாது. கூட இருந்தே குழி பறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியா நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் சொல்லுவாங்க, சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த நண்டு கதை சொல்லுவாங்க. இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழே நண்டு அது காலை இழுத்து இழுக்குமா. அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம். அதுபோல தமிழன் இந்தியன் ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது. அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு. நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு. இப்படி செந்தில்நாதன் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க. கை தூக்கி விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் நினைக்கணும். இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்கள மன்னிச்சு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்தோட மன்னிச்சிடணும். இந்த சீசா என்பது ஒரு அருமையான கதை. குணா சொன்னார். அவர் எப்படி டைரக்ட் ஆனாரு, டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார். எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார். நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணீங்கன்னு, ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு. செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான, கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க. மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல. ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு. அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆகவே இந்த தமிழ் சார்ந்து
ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு இந்தியன், ஒரு அமெரிக்கன், ஒரு ஜப்பான், இந்த 3 பேரும் ஒரு விமானத்தில் போகிறாங்க. விமானத்தில் மற்றவங்களும் இருக்கிறாங்க. விமானம் தாங்காமல் தடுத்தம் ஆடுது. இப்போ யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின்போது 3 பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க. கடவுளே, என் இந்தியாவை காப்பாற்று. அமெரிக்கன், என் அமெரிக்காவை காப்பாற்று. ஜப்பான்காரன், ஜப்பானை காப்பாற்றுன்னு கடவுளை வேண்டிக்கிறான். ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அமெரிக்காக்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், ஆசீர்வதிக்கிறார். இந்தியாக்காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழுறார். கடவுள் ஓன்னு அழுறார். என்னன்னா, இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை. சரியா, இந்தியாவிலே ஆட்கள் இல்லை. ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள், குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பாசிட்டிவா நான் வளரணும், நீ வளரணும், நாடு வளரணும், எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய விவேகானந்தர் ஒரு உதாரணம் சொல்லுவார். மனிதனே, உன் மனம் குப்பை தொட்டி அல்ல. அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக் கொள்ளாதே. பொய், அழுக்காறு, துரோகம், பிறரை வாழ வைக்க, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக் கொள்ளாதே. மனம் ஒரு தங்க பீரோ. அந்த பீரோவில் என்ன வைப்போம்? தொடப்பக்கட்டை, செருப்பு, இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோவில் வைப்பாங்களா? அதை தூக்கி வெளியே போடுவாங்க. ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ. அதை நல்லவைகளை வை, பிறர் வாழ வேண்டும் என்கிற வள்ளல் தன்மையை வை. நீ சுத்தமாக இரு, தூய்மையாக இரு. மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள். நீ மக்களை வாழ்த்து. பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கிறேன். சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு புதிய இயக்குனரை உருவாக்கி இருக்கிறார். இயக்குனரும் வாழ வேண்டும், தயாரிப்பாளர் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார். தொழிலாளர்கள் வாழ்வார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள், கலைஞர்கள் வருவார்கள். ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நமது மருத்துவர் ஐயா வாழ்க, வெற்றி பெறுக, இயக்குனர் வாழ்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலும் டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து வாழ்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ப்ரொடியூசர் சார் தான். பட் ப்ரொடியூசர் சார் எந்த அளவுக்கு ஹெல்ப் கொடுத்துருந்தாலும் ஐ திங்க் கோ ப்ரொடியூசராக சுகுணா ராமு மேம் வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ அன்போடு உங்களை மேடைக்கு அழைக்கிறோம் மேம். எங்கள் சைடில் ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ், ஐ ரிக்வெஸ்ட் நட்டி சார் டு டூ தி ஆனர்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக நான் யாரை பேச கூப்பிடுமா, அதாவது அவர் மனநல மருத்துவர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னே புரியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பாட்டு எழுதுந்து குத்தமா அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ப்ரொடியூசர் டாக்டர் கே செந்தில் வேலன் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் சீக்கிரமாக பேசி முடிச்சிருவேன்.
இதில் நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் அகெயின்ஸ்ட்டு. நான் 12வது வரைக்கும் மொத்தமாகவே 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். சினிமாவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன். பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி, கஸ்தூரி ராஜா சொன்ன மாதிரி, எல்லா பேஷண்ட்ஸு அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபேமிலி என்னுடைய கேரில் இருக்காங்க. நான் ஒரு 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். காலையில் 9:30 மணிக்கு போனால் நைட்டு 12 மணி ஆகும். மத்தியானம் 20 நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு. சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்தே சாப்பிடுவேன், பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன், கேப் இருக்காது. இதில் இந்த வேலை, சினிமா வேலையில் எல்லாமே, இதில் எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. நைட்டு 12 மணிலேருந்து விடிகாலில் 3:30-4 மணி வரைக்கும் இந்த வேலையெல்லாம். ஒரு வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. என் ஒய்ஃப் வந்து ஜனவரி 3ஆம் தேதி எப்போ வருங்க, அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல. இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாலை விட மோசங்க. காலையிலங்க கொடுமை. நான் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5:30 மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க, 6 மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. அதுவும் அந்த லைட் மேனு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது. 1 மணி நேரம் ஷூட்டிங்கு 25,000-30,000 செலவாகுங்க. கொஞ்சம் கேப் ஆனால் முடியாது. அப்படியே மனுஷங்களாம் மிஷினான்னு தெரியாது, அப்படி வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. நம்ம சினிமானா ஒரே கூத்து, ஒரே ஜாலி போல இருக்கு. சத்தியமா கிடையாது. ஒரு கதை டிஸ்கஷன்ல செத்து சுண்ணாம்பு போக வேண்டியதா இருக்கு. 6 மாசம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டம். ஒரு 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 லைன் எடுத்தோம்னா, சார் இது 93ல் வந்த படத்துல இந்த லைன் இந்த மாதிரி இருக்கு சார், அது அங்க ரிசம்பிளன்ஸ் வருது சார், இங்க இடிக்குது சார், சார் முன்னாடி லாஜிக் வரல சார், பின்னாடி போகல சார். அவ்வளோ டிஃபிகல்ட். ஒரு படம் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார், பேரரசு சார்லாம் எப்படித்தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல. புள்ள பெக்கிறதுக்குள்ளே வயிறு வெடிச்சிட மாட்டதுக்கு. இதுல இவங்க பாட்டுக்கு 10-15 பிள்ளைய பெற்று விட்டுருக்காங்க. எப்படி விட்டாங்கன்னே தெரியல. ஒருவேளை தடவை பெற்றதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன் தெரியுது. அடுத்தால ஈஸியாக வந்துடும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். குணா எனக்கு பேஷண்ட்டாக வந்தார். அவர் குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு குட்டிச்சுவரான பொசிஷன்ல என்கிட்ட வந்தார். அதாவது முடிய போகுது லைஃப், அந்த கண்டிஷன்ல வர்றாரு. அப்போ வரும்போது ஒரு டோட்டலி நான் கோஆபரேட்டிவ், யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டார். டோட்டலாக அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, 8 வயசுல பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல. அலைஞ்சு திரிஞ்சு நொந்து நூலா போய் லைஃப்ல தோத்தாச்சு. தோத்ததுக்கு அப்புறம் கடைசியா என்ன பண்றதுனே தெரியல. மனசு வேற எதையுமே செய்ய முடியல. அப்ப என்ன ஆயிட்டாரு, டோட்டலா நாஸ்தி. அவர் அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முதல்ல வாழ்க்கையில இன்னொரு ஆள் சொல்றது அப்பதான் குணா கேட்கிறாரு. அப்ப சொன்னாரு, உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு சார், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாரு சொல்லியும் கேட்டதில்லை, ஆனா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், என்கிட்ட ஒரு மாற்றம் வருது, இதை நீங்க இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்றீங்க, இதை வெளியில கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி 2015ல் குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு 12 மணி நேரம் ஒரு சிடி, நாங்கள் கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம், விடியலை தேடி அப்படின்னு சொல்லி. அப்போ ஷூட் பண்ணும்போது அது சும்மா ஒரு கவுன்சிலிங் டிவிடி, அதுக்கு லொக்கேஷன் பார்ப்பாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாரு, எனக்கு ஏதோ மேக்கப் போடுவாரு, இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க, ஐயோ என்னையா பண்ணிருக்க நீ அப்படின்னு. அது பார்த்தா பிரமாதமா வந்துச்சு அந்த சிடி. நானே அசந்துட்டேன், இது என்னடா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 150 டிஅடிக்ஷன் சென்டர்ல அந்த சிடியை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ பெரிய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனால் அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஃபிலிம் பண்ணும்போது தான் எனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அவர்கிட்ட எப்படி திறமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன். நல்லானதுக்கு அப்புறமேல ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தாரு. என் ரூம்ல என்ன இருக்கு அது அங்கேயே இருக்கான்னு வரும்போது செக் பண்ணிக்குவார், மாத்திட்டேனா இல்லையான்ட்டு.
அவ்வளோ பிரமாதம். அவங்களை யாரை பார்த்தாலும் ஒரு 2 hours 3 hours அப்படியே நேரில் பார்த்து பென்சில் ட்ராயிங் போட்டு கொடுத்துருவார். அருமையாக கவிதை எழுதுவார். ஃபென்டாஸ்டிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. எதையுமே ரொம்ப ஹார்டாக சொல்ல மாட்டார். ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுவார். ஒரு வயலன்ஸே ரொம்ப சாஃப்டா, சார் ரத்தம்லாம் தெரிச்சு சார் கன்றாவி சார் வேணாம் சார் அப்படிம்பாரு. மக்கள் மனசு ஒரு மாதிரி காயமாகக்கூடாது சார், ஒரு ஆவேசம் வரக்கூடாது, கோரம் ஆயிடக்கூடாது, அது மாதிரி நினைச்சுதான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பார். இந்த படமே ஆக்சுவலா வந்து கிரைம் த்ரில்லர், ஆனா அவ்வளவு சாஃப்டா எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். எடுக்க ஆரம்பித்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப வருஷம் 6 வருஷம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார், படம் எடுக்கலாம் இருங்க, கொஞ்சம் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்கும் கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாரு. படமெல்லாம் எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பீதி ஆயிட்டார். அது வரைக்கும் பார்த்தா இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தொலைவிட்டு நம்ம செட் ஆகுமான்னு தொலைவிட்டு அது சரி ஓகேன்னு சொல்ற காலத்துல இதை வச்சு பொழைக்க முடியுமா நம்மளால அப்படின்னு பீதி வர்ற மாதிரி, ஐயோ டாக்டர் வேற சரின்னுட்டாரே, இவருக்கு ஆசை நம்மளால காப்பாத்தி கொடுக்க முடியுமா, வெட்ட நான் ஆடுறாரு. காந்தனிமலை கோயிலுக்கு போனா தட்டெடுத்து கீழே விட்டுவாரு போல இருக்கு. நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் எந்த காலத்திலையும் என் காசை நீ ஏமாத்திட்ட, என் காசை ஒழிச்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கேரண்டி கொடுத்துறேன். இந்த கோயில் வச்சு சொல்றேன், நீ நினைச்சுக்கோ. ஒரு பைசா வரலனாலும் நான் உன்னை ஏன்னு கேட்க மாட்டேன். உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நான் செய்யறேன். இது நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இதுக்கு உண்டான உழைப்பை 100% போடுவோம். எவ்வளவு நல்லபடியா எடுக்க முடியுமோ எடுப்போம். அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்சு தோக்காதவனே உலகத்துல கிடையாது. எவனுக்குமே வெற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது. ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நம்ம என்ன செய்ய முடியும், கடமையை செய்வோம், அவ்வளவுதான் சொல்லி. எப்படிப்பட்ட ஆள் என்னோட டைரக்டர் அப்படின்னு கேட்டா, எனக்கு 1 பைசா செலவு வைக்க கூடாதுன்னு நினைப்பார். ஒரு லைட் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்துட்டாங்கன்னா அலறிட்டு ஓடுவார். அந்த லைட் எதுக்கு வந்துச்சு, அதுக்கு எவ்வளவு 150 ரூபாயா 250 ரூபாய், அது வேண்டாம். இன்னைக்கு நீங்க எல்லாம் சொன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த 1.5 வருஷமா இந்த வேலை நடக்குது மெட்ராஸ்ல. அவர் இருக்கிறாரு 1.5 வருஷமாவும் வெறும் இட்லியும் தயிர் சோறு தான் திங்கிறாரு. எனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. எல்லாம் உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். வெறும் இட்லிங்க, காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி, காலையில் இட்லி சாயந்தரம். நானே நொந்து போயிட்டேன். கேட்கவே மாட்டார். தயிர் சோறு அவ்வளவுதான். ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கூடாது. நடுவுல நட்டி சாரை வந்து டைரக்ட் பண்ணணும்னு அவருக்கு கொள்ள ஆசை. என்கிட்ட கேட்டார், முடியுமா சார்ன்னு. பேசி பாருங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம். அவர் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறமேல இவரால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல. பட்ட நாயி வைத்தாலேயே போய் இவரால் நட்டியை டைரக்ட் பண்ண முடியலைங்க. வைத்தாலையா போயிங்க 2 மாசம் வைத்தால. அதுக்கு நடுவில் நட்டி சாருக்கு வந்து தனியா வந்து நாங்க வந்து இன்னொரு டைரக்டரை போட்டு, ஒரு ஸ்டெப்னி ஒரு டைரக்டரை போட்டு 5 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இந்த வைத்தாலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ண என்னோட கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு கொண்டு போய் காமிச்சு, டைஃபாய்டு ஃபீவர் முக்கியமான சீன் எடுக்கணும், அதை அருமையா எடுக்கணும்னு அவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நட்டுங்குது, ஃபீவர், வைத்தால. நீங்களாம் சொன்னா ஆச்சரியமாயிடுவீங்க. பாத்ரூம் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு 3 நாள் ஷூட் பண்ணாங்க. அவ்வளவு கஷ்டம். கடைசியா நான் சொல்லிட்டேன், நீ நிறுத்த ஷூட்டிங்க, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு. என் ஹாஸ்பிட்டலில் வச்சு 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேற என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு கடைசியில் அது பயம்தான் குணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வைத்தியம் பண்ணி சரி பண்ணி திருப்பி கொண்டாந்து விட்டு. ஸோ அந்த அளவுக்கு இவரெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவுக்காகவே சாவுவாருங்க. அவ்வளவுதாங்க. 5 பைசா வேண்டியது இல்லைங்க. குணான்னு ஒருத்தன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு 4 பேர் சொல்லணும். ஒரு படத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு போட்டு காமிச்சிடணும். அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து நான் மேல வந்திருக்கேன். எத்தனையோ ஜனங்களுடைய உழைப்புல தான் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தேன், செலவில்லாமல் படித்தேன், MBBS படித்தேன், MD படித்தேன். நீ நல்ல பொசிஷன்ல இருக்கேன். என் தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. நம்மளை உருவாக்குன இந்த சொசைட்டிக்கு எதையாவது திருப்பி செய்ய முடியுமா? இது ஒரு பவர்ஃபுல் மீடியா. அவ்வளவுதான். எங்க 2 பேருக்கும் ஆசையே அவ்வளவுதாங்க. நாங்க ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம், அவ்வளவுதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு. அது ஒரு அழகான வீடு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த லெவல்ல எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம், நடிச்சவங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லணும். நட்டி சார் அவருடைய நடிப்பை பத்தி உங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ. அப்படின்னா என்னன்னா,
எந்த சிக்கல், எந்த பிரச்சனை, செலவு ஒன்றும் வைக்க மாட்டாருங்க. கேரவனே கிடையாதுங்க, கேரவன் கிடையாதுங்க. நடு ரோட்ல அவர் வாட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாருங்க, அவ்வளவுதாங்க. எந்த எந்த நமக்கு செலவு வைக்க மாட்டாரு. அதே மாதிரி அவருடைய ஷெட்யூல்லாம் பர்ஃபெக்டா பக்காவா 10 நாள் ஷூட்டிங், 1.5 நாள் பேட்ச் ஒர்க், 10-11 கிளீன் டன், அவ்வளவுதான். அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டா. அவங்க சொன்னாங்க யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னு. அது எப்படியோ தெரியல, எனக்கு வந்து எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல மோசமானவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அதெல்லாம் சினிமா எடுத்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வர்றாங்க. அவங்க தான் பிரச்சனையா இருக்காங்க. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஹீரோ, செகண்ட் ஹீரோ இருக்கிறார் நிஷாந்த், கடுமையான உழைப்பாளி. என்னுடைய ஹீரோயின் பெரிய லெவலுக்கு வருவாங்க. நான் இந்த மேடையில் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், பயங்கர பர்ஃபெக்ட். எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக கோஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஒரு டேக் 2 டேக்கில் முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல நல்ல ரோல் பண்ணாங்க, நல்லா நடிச்சாங்க. என்னுடைய எடிட்டரை பற்றி சொல்லணும், அவனை எல்லாம் நான் கசக்கி புழிஞ்சு காய போட்டிருக்கேன். என்னுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க, 30 பெட் இருக்கு. அங்கே 1 மாதம் வந்து இருப்பான். அங்கே ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு டெய்லி நான் பெண்டை கழட்டிடுவேன். ஒவ்வொரு சீனா இன்ச்சு பை இன்ச்சு கட்டடிப்போம். சார் இப்படி வச்சா நல்லா இருக்காது சார், பெய்யா எனக்கு இதாயா பிடிச்சிருக்கு சார், இது வச்சா டெக்னிக்கலா இது ரைட், இந்த ஆக்சிஸ் அந்த கதையெல்லாம் சொல்லாத, இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாதாரண ஆள், எனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், நீ டெக்னிக்கலாவே பேசிட்டு இருக்காங்க. இப்படியே உட்காந்து பண்ணின கஷ்டம் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாத்தையும் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மியூசிக் டைரக்டர். ஆனா என்னன்னா தீபாவளிக்கு பேண்ட் கொடுத்தீங்க, பொங்கல் கொடுப்பான், அது ஒண்ணுதான் பிரச்சனை. அவன் தீபாவளி பேண்ட்டை தீபாவளிக்கே கொடுத்துட்டான்னா ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிடுவான். அதனால இந்த மேடையில நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் சரணுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, எப்ப பேண்ட் கேட்கறாங்களோ அப்ப பேண்ட்டை கொடுத்துரு. நீ நல்ல டெய்லர்னு எங்களுக்கு தெரியும், பட் தீபாவளி பேண்ட்டை தீபாவளி அன்னைக்கு காலையில தான் துணி எங்க இருக்குன்னு தொலைவிட்டு இருப்பான். அது ஒண்ணுதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ கம்பேர் பண்றது உங்களுக்கு ஒரு அதிகமா கூட தெரியலாம். ஒரு எம்எஸ்பியோட கம்பேர் பண்ணலாம். எம்எஸ்வி பட்டத்திராணி பாட்டு கேட்டிருப்பீங்க. 96 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட்டத்திராணி பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுல அது மாதிரி எங்க கேப் கிடைக்கிட்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தட்டுவான், உள்ள விட்டுட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அந்த கொஞ்சமே பத்தாது. நான் சொன்னேன் நல்லா இருக்கு உடியா அப்படின்னா, நைட்டு ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புறேன் சார் அப்படின்னு ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விட்டுருவான். கேப் கிடைக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து இயர் கேண்டி சார், காதுல கேட்க நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாள், நல்லா வருவார் லைஃப்ல. ஸோ என்னுடைய டீம் எல்லாருமே திருப்பி இவங்களோட சேர்ந்து நான் 6 கதை வச்சிருக்கேன். அந்த 6 கதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல நட்டி சாருக்காக இன்னொரு கதை வச்சிருக்கோம், அதை நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்டையும். அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கதை இருக்கு. அது அவர் பண்ணா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த 6 கதையும் நான் பண்ணுவேன். அது இந்த மேடையில் நான் சொல்றேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதுல வெற்றி தோல்வியை பார்த்து நானோ என் டைரக்டரோ பயப்பட போறதில்லை. நீங்க நல்ல படமா இருக்கிற பட்சத்தில் நீங்க எங்களை பாராட்டி எழுதுங்க என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதாவது சார் ஏற்கனவே ப்ரொடியூசர், லிரிக் ரைட்டர் அதெல்லாம் தெரிஞ்சு சார் கூடிய சீக்கிரம் உங்களை மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கூட கூப்பிடுவாங்க பல காலேஜ்ல நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக எஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதரை தாண்டி ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ யூசுவலி கால் ஹிம் அஸ் நட்டி சார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள், கஸ்தூரி ராஜா சார், ராஜன் சார் அண்ட் பேரரசு சார், நண்பர் மைக்கேல் அவர்கள். ஸோ இதெல்லாம் இவங்க வாழ்த்து வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா, முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ணது வந்து இயக்குனர் குணா அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டுட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன். அவரை என்ன சார் பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் என்கிட்ட ஓப்பனாக என்ன சொன்னார்னா, நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு
ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார், நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள், அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்து சொன்னாங்க, அவரோட கதை வந்து அவருடைய கதை, இதில் நான் ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிஸார்டருங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி ஒரு கடத்தும், ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை பார்த்துங்கன்னார். அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான விஷயம்தான். அவர் அது என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்குத்தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை வந்து சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் 5-6 கதைகள் வச்சுங்க சார், எல்லா கதையிலுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். அதே மாதிரி பேரரசு சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார், 2025 பண்ணுறேன் சார். நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த கதையை நான் தோளில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் நடத்துகிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணா சுப்ரமணியன் மாதிரி டைரக்டர்ஸ். அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ். குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன். அவரால் பார்த்தவங்கள படம் வரைய முடியும். அவர் ஒரு நல்ல டான்ஸர், அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது, நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ, நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார். இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார். அவரோட அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன், நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும், பாடி லாங்குவேஜை மாற்றணும், பல கஷ்டங்கள் இருக்குது. உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்தில் சொல்லணும். அதே மாதிரி பாடினி குமார், அவங்களுக்கு இது 2வது படமும் என்னதான். அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிடையாது, ஒரு எத்தனை டேக்குன்னு இல்லை சார், ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2வது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இந்த பாடினா என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பாடினி தான் அவங்க, அப்படி வச்சுக்கீங்களா நீங்கள். ஸோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர்ட்ட ஒரு கசிராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம டேலண்டாக இருக்கோங்கிறது வந்து வேற விஷயம். அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கசிராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பேரரசு சார், அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா படப்படன்னு இருக்கும், ஆனால் அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ், பேரரசு சாருடைய ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகுமிடம் தூரமில்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார், அண்ட் தட் இஸ் ரியலி கிரேட். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு நம்ம கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த சரண்
இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட்டை பொங்கலுக்கு கொடுக்குறாருன்னு. ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாராலையும் ராஜா சார் இட முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர். சேம் வித் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்னீஷியனும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சுகுணா மேடம் வந்து அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. ஒரு வாரத்திலே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜிலாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஸ் வெல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்க. அவங்க எல்லாரும் அதுக்கடுத்த எஃபர்ட். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும், அது கிவன் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்ககிட்ட இருந்தது. பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனாங்க. இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியன் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து புல் பேக் பண்ணா இங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நார்மலாக கதையாக சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் தீபாடா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆதேஷ் பாலா அடிக்கடி வந்துடுறாங்க. அவர் வேறு ஓவர்லாப்பில் நின்றுருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. சில விஷயங்களை வந்து எஸ்ஐயா பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிமிட்டேஷனை அதை அழகாக அந்த பேரிகேட்டிவ் வாலை உடச்சி பண்ணார் பாருங்க. என்னால் மறக்கவே முடியாது. இதில் நான் நல்லா நடிச்சேங்கிறத விட நான் நல்லா நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது ஆதேஷ் பாலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேறு யார் பேராவது விட்டு தயவுசெய்து மன்னிச்சுங்க பிரதர்ஸ். Thank you so much. So CD வெளியிடும் நேரம். So I call Suguna ma'am onto the stage please. அவர்கள் அந்த CD-யை பெற்றுக்கொள்வார்கள். So I request all of you to stand please. சீசா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் ப்ளீஸ். ஸோ ஒரு நல்ல படம் கண்டிப்பாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, CISA team, Matrum Press and Media, and thanks to all our special guests for joining this event. Thank you all.